வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவுடாக இணைந்திருக்கின்றோம். இலங்கை வரலாற்றில் 1983 ஜூலை மாதம் 23ஆம் தேதி தமிழர்களை அழித்தொழிக்கும் அரச பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்துவிட்ட நாள். இலங்கையின் தலைநகர் கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் சிங்களவர்களுடன் தமிழர்கள் இணைந்து வாழ்ந்த பகுதிகளெங்கும் ஓடிய தமிழர்களின் குருதியும் பறிக்கப்பட்ட உயிர்களும் கொழுந்துவிட்டு எரிந்த தமிழர் சொத்துக்களும் இதயங்களை உறைய வைத்த கொடூர தாக்குதல்களும் உயிருடன் கொளுத்தப்பட்டவர்களின் கதறல்கள் காடை கும்பல்களால் கூட்டாக வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்ட தமிழ் பெண்களின் அபய குரல்களும் இலங்கை தலைநகர் வீதிகளில் நிறைந்த அந்த நாளை எப்படி மறக்க முடியும்? வருடத்தின் 12 மாதங்களில் கருப்பு ஜூலையாக தமிழர் குருதி குடித்த மாதமாக தமிழர் மனங்களில் ஆழமாகவும் ஆராதரணமாகவும் பதிந்துவிட்ட அந்த தமிழின படுகொலை நடந்து ஜூலை 23ஆம் தேதியோடு 42 ஆண்டுகள் கடந்து விட்டன. வாகனங்களில் சென்ற தமிழர்களை வழிமறித்து உயிரோடு எரித்து கொண்டு நடமாடிய சம்பவங்கள், வாக்காளர் பட்டியலை வைத்து தமிழர்களை அடையாளம் கண்டு வீடுகளில் இருந்து இழுத்தறிந்து வெட்டி துண்டாடிய காட்சிகள், பெற்றோருக்கு முன்பாக மகளும், கணவர்களுக்கு முன்பாக மனைவிகளும், சகோதரர்களுக்கு முன்பாக சகோதரிகளும் சிங்கள கும்பல்களினால் நிர்வாணமாக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்ட வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்ட கொடூரங்களும், கடைகளில் தமிழர்களின் கறி கிடைக்கும் என பலகைகளில் எழுதி வைத்து எக்காலமிட்ட கோரங்களில் இன்று நினைத்தாலும் உடல் நடுங்க வைத்துவிடும். தமிழ் மக்களுக்கு எதிராக 1956, 58, 1977, 81 ஆகிய ஆண்டுகளில் பேரினவாத ஆட்சியாளர்களினால் முன்னெடுக்கப்பட்ட இனக்கலவர முறை சம்பவங்களின் போக்கில் 1983ஆம் ஆண்டு கருப்பு ஜூலை இனக்கலவர படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டன. 1983 ஜூலை 23, 24, 25, 26 ஆகிய தினங்களில் திட்டமிட்டு தமிழர்களின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட ஜூலை கலவரம் எனப்படும் தமிழின படுகொலை இலங்கை தமிழர்களின் மனங்களை ஆராதரணமாக தீராத வழியாக கொண்டிருக்கின்றது. இந்த ஜூலை கலவரம் நடந்தேறி 42 வருடங்கள் கடந்து விட்டாலும் அது தமிழரின் மனதோடு ஆழமாக பதிந்து விட்டது. ஒவ்வொரு வருடம் வரும்போதும் ஜூலை என்றுமே தமிழரின் மனங்களில் 83 தமிழர்களின் இரத்தக்கரை வடிந்த கருப்பு ஜூலை நினைவுக்கு வந்து கலங்க வைப்பதை தவிர்க்க முடியாது. ஜனநாயகத்தின் அடிப்படையில் இனங்களுக்கு இடையில் வேறுபாட்டை நோக்காத நேர்மையான சிங்களவர்களின் மனச்சாட்சிகளை இருளாக்கிய அந்த ஜூலை கலவரம் எனப்படும் தமிழின படுகொலையே 30 வருட யுத்தத்துக்கு வழிகோலி லட்சக்கணக்கான உயிர்களை பலியெடுத்ததுடன் உடைமைகளை அழித்து லட்சக்கணக்கான தமிழர்களை அகதிகளாக்கி சிங்களவர்கள் தமிழர்களை இன்று வரை பரம எதிரிகளாகவும் இணக்கப்பாட்டுக்கு வர முடியாதவர்களாகவும் வைத்திருக்கிறது. 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் இடம்பெற்ற விடுதலை புலிகளின் தாக்குதல் 13 இராணுவத்தினர் கொல்லப்பட்டதன் எதிரொலியாக தலைநகர் கொழும்பில் வாழ்ந்த தமிழர்களுக்கு எதிராக அந்த தமிழின படுகொலை அரசினால் கட்டவிழ்த்து விடப்பட்டது. தமிழ் மக்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் பல சூறையாடப்பட்டு கொழும்பு நகரின் அனைத்து தெருக்களிலும் இயங்கிய தமிழ் வர்த்தகர்களின் வியாபார நிலையங்கள், தமிழர்களின் வீடுகள் மற்றும் வாழ்விடங்கள், வாகனங்கள் என்பன அடித்து நொறுக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டு அழித்து ஒழிக்கப்பட்டன. வீதியில் சென்றோர், வீடுகளில் இருந்தோர், வயோதிபர்கள், பெண்கள், சிறுவர்கள், நடுத்தர வயதினர் என பாகுபாடுகின்றி ஆயிரக்கணக்கான தமிழர் என்ற ஒரே காரணத்தினால ஆயிரக்கணக்கானோர் துடிக்க கொல்லப்பட்டிருந்தனர், தீயிட்டு எரிக்கப்பட்டிருந்தனர். தமிழின படுகொலையில் ஈடுபட்ட சிங்கள காடை கூட்டத்துக்கு சட்ட ரீதியாக முகமூடியையும் இராணுவ காவல்துறை ஒத்துழைப்பையும் வழங்கும் பொருட்டு அவசரகால சட்டம் பயன்படுத்தப்பட்டது. அது மட்டுமின்றி கொலை செய்யப்பட்டவர்களை மரணம் அல்லது நீதி விசாரணை இல்லாமல் தகனம் செய்ய போலீசாருக்கு, காவல்துறையினருக்கு அதிகாரம் வழங்கிய சட்டங்கள் அமல் செய்யப்பட்டன. தமிழின படுகொலை தலைநகரில் ஆரம்பிப்பதற்கு என முன்கூட்டியே தயார் செய்யப்பட்டது. இதுவே ஜாழ் திருநெல்வேலியில் கொல்லப்பட்ட இராணுவத்தினின் சடலங்கள் கொழும்பு கனகத்தையில் தகனம் செய்யப்படும் என அரசு அறிவித்தது. அது சிங்கள காடியர்களின் தமிழின படுகொலைக்காக அணிதிரள விடுக்கப்பட்ட அரசின் ஒரு உத்தியாகவே, அந்த அழைப்பாகவே அது இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஜூலை 23ஆம் தேதியிலிருந்து காடையர் கும்பல்களும் அவர்களுடன் இணைந்த போலீசாரும் இராணுவத்தினரும் 1.5 நாட்கள் சுதந்திரமாக தமிழர்களை தேடி கொள்ளவும், தமிழ் பெண்களை பாலியல் வன்முறை செய்யவும், தமிழர் சொத்துக்களை அடியோடு அளிக்கவும் இடமளித்ததன் பின்னர் ஜூலை 25ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு ஜனாதிபதி கொழும்பில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ஏனைய மாவட்டங்களுக்கும் செல்லுபடியான விதத்தில் அன்று மாலை 6 மணிக்கு ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இவ்வாறு ஜூலை 23, 24, 25ஆம் தேதியில் இடம்பெற்ற
அன்றைய நாட்களை நாம் நினைவு கூறுகின்ற பொழுது ரணங்களாக மறக்க முடியாத வடுக்களாக இன்றும் பதிந்திருக்கின்றன என்பதைத்தான் நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு பல நகர்வுகள் அன்றைய நாட்களில் இடம்பெற்றிருந்தாலும் இன்றும் தொடர்ச்சியாக கருப்பு ஜூலை நாங்கள் கருப்பு தினமாக அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். இதனை முன்னிட்டு நேற்று தினத்திலும் கூட தாயக பகுதிகளில் பல்வேறு வகையிலான அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்ததை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் பலர் கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். ஜூலை கலவரத்தின் போது எவ்வாறான சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது என்பது சார்ந்து பல பேர் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதையும் தாண்டி நேற்றைய நாளில் இரவு பொழுதினில் திருநெல்வேலி பகுதியில் தீப்பந்தம் ஏந்திய போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது, கருப்பு ஜூலைக்கு எதிராக என்பதை இந்த இடத்தில் நாம் பதிவு செய்கின்ற பொழுது அது சார்ந்தான காணொளிகளையும் நாம் உங்களுக்கு காணொளியினூடாக தந்திருக்கின்றோம். ஏராளமான பதிவுகள் இவ்வாறு இருக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக தாயக பகுதியில் தமிழ் மக்கள் மீதான அநீதிகளும் அடக்குமுறைகளும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் அதனுடைய நகர்வுகளை. இவற்றுக்கெல்லாம் தீர்வு எப்பொழுது கிடைக்கும் என்கின்ற அந்த தமிழ் மக்களுடைய ஏக்கம் என்பது நிறைவேறுமா என்பது சார்ந்து மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.